ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞான சரத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, மீன லக்னத்திற்காக இந்த பதிவு 10 நாட்களுக்கான பலன்களாக செப்டம்பர் 21 முதல் செப்டம்பர் 30 வரை உள்ள நாட்களுக்கு பார்க்கலாம். இப்போ முதல் நாள் செப்டம்பர் 21 சனிக்கிழமை 2ஆம் வீட்டில் சந்திரன் தனஸ்தானத்தில் பரணின்ற நட்சத்திரத்தில் போகிறதுனால சுக்கிரனுடைய நட்சத்திரம் பரணிங்கிற நட்சத்திரம். அப்போ நமக்கு பணம் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இந்த 2ஆம் வீட்டில் உள்ள நட்சத்திரங்களுக்கு இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரத்திலும் அந்த பணம், உத்தியோகம், தொழில் இதெல்லாமே கலந்துருக்கு. 2ஆம் வீடு மேஷராசி, 6ஆம் வீடு சிம்மராசி, 10ஆம் வீடு தனுசு ராசி. அப்போ இந்த 3 இதுவும் பொருள் சார்ந்த அணி. இது ஒன்று போல தான் செயல்படும். அதனால் இதில் இந்த ராசிகளில் போகிற சந்திரனும் நமக்கு நன்மை செய்வார். இந்த நட்சத்திர அதிபதிகளான கிரகங்களும் நமக்கு அதுக்கு தகுந்த ஸ்தானத்தில் இருக்கணும். நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த 2-6-10 பலம் பெற்றால் தொழில் பலன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்போ சுக்கிரன் எங்கே இருக்காருன்னா நமக்கு 8ஆம் வீட்டில் இருக்கார். அது சுக்கிரன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சித்திரையில் இருக்காரு. செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கு. இப்போ நம்ம ஆகாத பாவங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4ஆம் பாவம், 8ஆம் பாவம், 12ஆம் பாவம். இப்போ இந்த மீன லக்னத்துக்கு மட்டும் எப்படி அமைஞ்சிக்கிச்சுன்னா 4ஆம் வீட்டில் செவ்வாய், 8ஆம் வீட்டில் சுக்கிரன், 12ஆம் வீட்டில் சனி, இந்த 3 பாவத்துலேயுமே கிரகம் உட்கார்ந்துருச்சு. அப்போ இது ஒரு நமக்கு அவஸ்தைகள். இந்த சனி மாதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரயம் ஏற்படுறது, உழைப்பு சார்ந்த விஷயங்கள்ல சுக்கிரன் மாதிரி நமக்கு கஷ்ட நஷ்டம், உறவுகள் சார்ந்து வலி வேதனை ஏற்படுத்துறது, முன்கோபம், அவசரம், ஆத்திரம் இது சம்மந்தப்பட்டு அவஸ்தைகளில் ஒரு 4ஆம் இடத்துல நமக்கு அவஸ்தைப்படுத்துறது. ஸோ இது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ என்னதான் சுக்கிரன் செவ்வாய் நட்சத்திரத்திலிருந்து செவ்வாய் 4ல் இருந்தாலும் பொருளாதாரத்துக்கு எடுக்காது. ஆனால் அதே நேரத்தில் அதிகமான ஒரு முதலீடு போட்டு செய்யறது அப்படிங்கிறதுல 8ஆம் இடம்ங்கிறது நஷ்டப்படுத்திடுங்கிறதுனால கேர்ஃபுல்லாக இருக்கும். செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய கிருத்திகை நட்சத்திரம். சந்திரன் 3ஆம் ராசிக்கு, ரிஷபராசிக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறார். சூரியன் 7ஆம் வீட்டில் சொந்த நட்சத்திரமான உத்தரத்தில் இருக்கிறதுனால வேலை நல்லா இருக்கும். கான்ட்ராக்டு சைன் பண்ணுறது மற்றும் நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிற ஜாப்பு, பேங்கிங் ஜாப்பு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அரசியல், அரசு துறைகள் இதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த இன்னைக்கு உறவுகளுக்கும் சிரமம் இல்லாமல் கொண்டு போகும். செப்டம்பர் 23 திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம், சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் நமக்கு 5ஆம் அதிபதி. சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் கேது இருக்கார். அதனால் கம்யூனிகேஷன் விஷயத்தில் இப்போ ஒரு வரன் பார்க்குறோம், ஆண் பெண் பார்த்துக்கிற படலம் நடக்கும். ஒரு 3வது மனுஷங்களால் ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்துறது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். கேதுங்கிறது நமக்கு 7ல் இருந்துக்கிட்டு இருக்காரு. அது சந்திரன் மாதிரி செயல்படுவார். அதனால் சந்திரனுடைய நட்சத்திரம் வரும்போதெல்லாம் இந்த டாப்பிக்கு வேலை செய்யும். பட் இருந்தாலும் இந்த சந்திரன் உச்சமாக 3ஆம் வீட்டில் இருக்கனால நம்ம மூளை உழைப்பு சார்ந்து கம்யூனிகேஷன் லைனு, கமிஷன் லைனு, கலைத்துறை இது எல்லாத்துக்குமே நன்மைகள் செய்யும். செய்தி விளம்பரத்துறை, மீடியா எல்லாத்துக்கும் நன்மைகளை செய்யும். குழந்தைகள் குதூகலமாக இருக்கிறது, திருமண வரன் பார்க்கறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். மறுநாள் செப்டம்பர் 24 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதம் ரிஷபராசியில் முடிஞ்சு 3-4 பாதங்கள் மிதுன ராசியில் போகும்போது சந்திரன் அங்கே 4ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ காலையில் 9:55க்கு அந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் போகும்போது செவ்வாயும் அங்கே 4லேயே இருக்கார். அதனால் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் கொஞ்சம் முன்கோபம் வர்றது, ஸ்ட்ரெஸ் ஆகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா வேற ஒன்றும் பிரச்சனை இருக்காது. தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நன்மைகள் நடக்கும். ரியல் எஸ்டேட்டு, விவசாயம் இதுக்கெல்லாமே நல்லா இருக்கும். பூமிகாரகனான செவ்வாயினுடைய நட்சத்திரம் நன்மை தரும். நமக்கு 8ஆம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் போல செயல்படுறதுனால சுக்கிரனுடைய திடீர் அதிர்ஷ்டங்களும் இன்னைக்கு கிடைக்கும். செப்டம்பர் 25 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். சந்திரன் 4ஆம் வீட்டில்
ராகு நட்சத்திரத்துல போகும்போது செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து ராகு நட்சத்திரத்துல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் லைனு, ரியல் எஸ்டேட் லைனு, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் லைனு இதுக்கெல்லாம் வந்து சிறப்பை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் பலம் நல்லா இருக்கும். இப்போ சொந்தமாக கட்டடம் கட்டுறவங்க, இடம் வாங்குறவங்க, வாகனம் வாங்குறதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். செப்டம்பர் 26 புனர்பூச நட்சத்திரம் மாலை 5:12 வரைக்கும் மிதுன ராசியில சந்திரன் இருப்பாரு. அதுக்கு மேல கடகராசிக்கு போவார், 4ஆம் பாதத்துக்கு. குருவை போல செயல்படும் இன்னைக்கு. குரு நமக்கு 3ஆம் வீட்டுல செவ்வாய் நட்சத்திரத்துல இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம முன்னெடுக்கிற காரியங்கள் எல்லாம் சக்சஸ் ஆகும், நல்ல நிலைமைக்கு போகும், வளர்ச்சிகள் இருக்கும். புதிய நபர்களாலையும் ஆதாயம் கிடைக்கும். ஐடி லைன்ல இருக்கவங்க, கான்ட்ராக்டு ஒப்பந்தம் போடுறவங்க, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட டீலிங் எல்லாமே நல்லா இருக்கும். செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 5ஆம் வீட்டில் கடகராசியில் சனியோட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் சனி நமக்கு 12ல் விரை சனியாக இருக்கார். அதனால் என்ன ஆகும், 5ஆம் இடம்ங்கிறதுக்கு எதிர்மாறாக வேலை செய்யும். இப்போ ஒரு பையன் வாலிப வயசில் ஒரு பொண்ணை விரும்புகிறாங்க அப்படின்னா 5ஆம் இடம் வந்து அது வேலை செய்யும். ஆனால் அந்த சனி வந்து 5ஆம் வீட்டுக்கு எதிர்ப்பாக உட்காரும்போது அங்கே அவருக்கு வந்து விரக்தியை கொடுத்துரும், 5ஆம் இடத்துக்கு பாதிப்பை கொடுத்துரும். அதாவது செஞ்சு கெடுக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவமானப்படுத்துகிற வேலையை செய்யும். அதனால் பாசம், நேசம், குழந்தைகள் வழி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி இந்த நாளில் சனியினுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால, சனி 12ல் இருக்கிறதுனால செலவுகளில் கண்ட்ரோலாக இருக்கணும். பூச நட்சத்திரத்துக்கு அடுத்தது நமக்கு ஆயில்ய நட்சத்திரம். செப்டம்பர் 28 சனிக்கிழமை புதனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு. புதன் 7ஆம் வீட்டில் இருக்காரு, சூரியனுடைய நட்சத்திரத்தில். சூரியனும் 7ஆம் வீட்டில் இருக்காரு. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட வரன் பார்க்குற விஷயங்களுக்கும் சுபகாரியங்களுக்கும் நல்லா இருக்கும். புதிய நபர்களை சந்திக்கிறது, அரசியல் ஈடுபாடு, அரசு அதிகாரிகள் சாதகம் இதெல்லாம் நல்லா இருக்கும். செப்டம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம். கடகராசியில் இருக்கிற சந்திரன் சிம்மராசிக்கு மாறிடுறாரு. கேதுவை போல சந்திரன் செயல்படுறாரு. கேது சந்திரனை போல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் 7ஆம் வீட்டில் செயல்படுறாரு. அதனால் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் உறவுகளில், கணவன் மனைவி உறவில். அதே நேரத்தில் நம்ம கஸ்டமர் சார்ந்து நமக்கு சில ஒரு கமிட்மெண்ட்டு பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டு ஒத்து வராமல் திடீர்னு அவங்க மனசு மாறி பேக் அடிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் அதுக்கு கவனமாக இருக்கணும். நம்பி நம்ம எல்லா விஷயத்திலையும் இறங்கிட்டு கடைசியில் ஏமாறக்கூடாது. மறுநாள் செப்டம்பர் 30 திங்கட்கிழமை பூர நட்சத்திரம். சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சிம்மராசியில் 6ஆம் வீட்டில் போகிறாரு. சுக்கரன் 8ஆம் வீட்டில் இருக்காரு. சுக்கரன் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்காரு. அதனால் வேலை, கமிஷன், ரியல் எஸ்டேட்டு, கட்டடம் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. எலக்ட்ரானிக்ஸு, சினிமா துறை, இன்டீரியர் டெக்கரேஷன் இதெல்லாம் சாதகமாக நடக்கலாம். பட் என்னென்னா நம்ம வந்து எது செய்ய முடியுதோ அதை மட்டும்தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். இல்லைன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடும். 8ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம் இதெல்லாமே வந்து என்னென்னா ஸ்மூத்னஸ் இருக்காது, ஒரே ரஃப்னஸ்ஸாக இருக்கும். அதனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் சுக்கிரனோ செவ்வாயோ ராகுவோ கெட்டிருந்தால் கொஞ்சம் இடைஞ்சல்கள் ஏற்படும். அதனால் நம்ம இந்த இதில் ரொட்டீனாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை கொஞ்சம் அலைச்சல் திரிச்சலோடு இருக்கும். அதாவது நம்ம வேலையை வந்து ஒரு அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பட் அந்த நாள் அப்படியே கடத்திடலாம். அதனால் உறவுகளுக்கு தான் அது ஃபேக்ட்ரி லைனில் இருக்கிற உறவாகட்டும், வீட்டில் இருக்கிற உறவாகட்டும், அந்த ஒரு நட்பு ரீதியான அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு கொஞ்சம் வலி வேதனை கொடுக்குற மாதிரி இன்னைக்கு நிகழ்வுகள் நடக்குங்கிறத ஃபாலோ பண்ணிக்கணும். 10 நாட்களுக்கும் நம்ம வந்து நட்சத்திர ரீதியாக பலன் பார்த்தோம். நம்ம பாஸ்கர் ஆஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திர ரீதியாக நம்ம ஜாதகத்தை ஃபீட் பண்ணி டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு 12 பாவ உபநட்சத்திரங்களை கண்டுபிடிச்சி பலன் பார்க்குற முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த கோச்சார பலன், திசாபுத்தி பலன் எல்லாத்துலேயுமே ஒரு தெளிவு கிடைக்கும். உங்களுடைய விருப்பங்களுக்கும் கேள்விகளுக்கும் துல்லியமான பதில்கள் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை
என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.